வெல்கம் டு ஐகே சேனல். ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் போண்டா தான் பண்ண போகிறோம். அது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அது 2-4 எடுத்துக்கோங்க. அது உங்கள் சாய்ஸ் தான். அதை 2-3 கட் பண்ணிக்கோங்க. அது குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு 15 மினிட்ஸ் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ இது தோலெல்லாம் நீக்கிடலாம். தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு ஒரு பவுலில் இந்த கிழங்க போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது கூட என்னென்ன பொருள் ஜாயின் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, துருவன தேங்காய் 1 கப், சர்க்கரை கொஞ்சம், நட்ஸ் வெரைட்டிஸ் எடுத்துருக்கிறேன். பாதாம், பிஸ்தா, வால்நட், திராட்சை, முந்திரி, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி வச்சுக்கோங்க. இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் சாய்ஸ் தான். இப்போ இதெல்லாம் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அதுக்காக தான் அதை ஜாயின் பண்ணுறோம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஏற்கனவே இந்த கிழங்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் பிசைஞ்சு விடுங்க. கிழங்கு எங்கேயுமே கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அது தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம மைதா கரைசல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். அந்த கிழங்கு இதில் உருட்டி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ரவுண்டாக நான் உருட்டி வச்சுக்கிட்டேன். 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு ஷேப்பில் கூட எடுத்துக்கலாம். இதை விட சின்னதாகவும் எடுத்துக்கலாம், இதை விட பெருசாகவும் எடுத்துக்கலாம். மொத்தம் நைஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிழங்க அந்த மைதாவில் லைட்டாக உருட்டி இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம லைட்டாக உருட்டி எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டணும். அந்த கிழங்குக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். எல்லா உருண்டைகளும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே உருட்டி போட்டாச்சு. இப்போ இது 2 சைடும் நல்லா திருப்பி விடணும். வெளியே இருக்கிற மைதா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். உள்ளே இருக்கிற மாவு லேட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் வேகணும். எல்லாமே உருட்டி போட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுக்கிட்டு மெதுவாக வேக விடுங்க. பாருங்கள், மெதுவாக வெந்து வரும். நமக்கு இதோட போதுனாலும் எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் மெரூனிஷாக வேணும்னா இன்னும் நல்லா மெரூன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே ஸ்டைலில் நீங்கள் குச்சி கிழங்குலையும் இதே மாதிரி பண்ணலாம். சக்கரவள்ளி கிழங்குலும் நல்லாயிருக்கும், குச்சி கிழங்குக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு கிழங்குல செஞ்சு பாருங்கள். ஓகே, என்னுடைய இந்த ஸ்வீட் போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.